எல்லாத்துக்கும் வணக்கம். சக்கரவள்ளி கிழங்கை எப்போதாவது ஆசைக்கு வாங்கி சாப்பிட்டுருப்போம். அதை ஏன் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்கிறத பற்றியும் சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி எப்படி போலி செய்யலான்னு இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம யாழ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. சக்கரவள்ளி கிழங்கை சத்துக்களின் கூடாரம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இதில் மாவுச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைய இருக்கிறனால உடலுக்கு தேவையான சக்தியை உடனே கொடுக்கக்கூடியது. தோல் மற்றும் நரம்பு மண்டலத்தோட பலத்துக்கு உதவுற விட்டமின் ஏ சக்கரவள்ளி கிழங்குல ஏராளமாக இருக்குது. கூடவே விட்டமின் சியும் இருக்குது. விட்டமின் B6 இதயத்துக்கு நல்லது. உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படுற பாதிப்பு மற்றும் வீக்கங்களை சரி செய்கிற சக்தியும் இதுக்கு இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச கிழங்குங்கிறனால உடலில் சேர்ந்துருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் போரேட் போன்ற உடலுக்கு அவசியமான தாது உப்புக்களும் இந்த கிழங்குல இருக்குது. வயதுக்கு மீறிய முதுமை தோற்றத்தை சரி செய்யும் திறனும் நுரையீரல் காற்றுப்பையில் வர பிரச்சனையை சரி செய்கிற சக்தியும் இந்த கிழங்குக்கு இருக்குது. இந்த கிழங்கில் இருக்கிற நார் சத்து இன்சுலினை சீராக சுரக்க செஞ்சு ரத்தத்தில் சேர சர்க்கரையோட அளவை மெதுவாக உயர்த்துது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் குறைந்த அளவு சேர்த்துக்கிட்டால் பாதிப்பில்லை. இந்த கிழங்கை தோலோட உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக அதோட முழு சத்துக்களையும் நாம் பெற முடியும். எப்போவுமே ஒரே மாதிரி இந்த கிழங்கை சும்மா வேக வச்சு மட்டும் சாப்பிடாம வித்தியாசமான சிற்றுண்டியாக செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி சக்கரவள்ளி கிழங்கு போலி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லத்தூள், துருவிய தேங்காய், நெய், உப்பு, மஞ்சள் தூள், கோதுமை மாவு, தண்ணீர் மற்றும் எண்ணெய் சிறிதளவு. முதல்ல வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கை தோலை உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் போலி செய்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கிற கோதுமை மாவை போட்டுக்கோங்க. இதோட உப்பு, மஞ்சள் தூள் மற்றும் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவை மூடி போட்டு ஒரு 10 நிமிடம் அப்படியே வச்சுருங்க. இந்த நேரத்தில் நம்ம போலி செய்ய தேவையான பூரணத்தை தயார் பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டு துருவிய தேங்காயை போட்டு வதக்கிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தூளையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் சூடாகணுன்னே தேங்காயும் வெல்லமும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்துக்கும். நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் இதோடு சேர்த்து கிண்டி விட்டுருங்க. இப்போ போலி செய்யறதுக்கு தேவையான பூரணம் தயாராகிடுச்சு. கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுட்டு சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமை மாவையும் சிறு உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இப்போ கோதுமை மாவை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். நம்ம உருட்டி வச்சுக்கிற சக்கரவள்ளி கிழங்கு உருண்டையில் ஒன்றை எடுத்து நடுவில் வச்சு மாவால் அதை மூடி மீண்டும் ஒரு உருண்டையாக செஞ்சுருங்க. இதை கவனமாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், அப்படி அழுத்தினோன்னா உள்ளே இருக்கிற கிழங்கு வெளியே வந்துடும். ஓரளவு தேய்ச்சதுக்கப்புறமா கையில் எடுத்து லேசாக அழுத்தி விட்டுக்கோங்க. தோசைக்கல்ல அடுப்பில் சூடு செஞ்சு நெய் விட்டு 2 பக்கமும் இதை வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான சக்கரவள்ளி கிழங்கு போலி தயாராகிடும். நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு 6வது மாதத்துலேருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.